இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் சூழ்ச்சி திட்டங்களுக்கு மத்தியிலும் ஒப்பந்தத்தினை செயற்படுத்துவதை விட போரை மீண்டும் ஆரம்பிப்பதே சிறந்ததா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸுக்கு வழங்கியிருக்கக்கூடிய 3 விருப்பங்களும் இதற்கான ஹமாஸினுடைய பதில்களும். 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகள் அவசரமாக விடுதலை செய்யப்பட போகின்றார்களா? உச்ச தயார் நிலையில் இருக்கும் ஈரான். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் கொடூரங்கள். ஈரான் அதனுடைய போர் பயிற்சிகளை வெற்றிகரமாக தொடர்கின்றது. கடந்த ஒரு மாதமாக ஈரானினுடைய வான்படையினர், தரைப்படையினர், வான் பாதுகாப்பு படையினர், கடற்படையினர் என அனைத்து தரப்பினரும் முழுமையான போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் இருந்து ஈரானிய தலைமைகள் முழுமையாக பின்வாங்கியுள்ளார்கள். அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது கௌரவமான விடயமே அல்ல என்பதனையும் ஈரானினுடைய உச்ச தலைவர் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். மேலும் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் நீங்கள் கட்டுப்படாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயன்படுத்தி ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இதற்கான முழுமையான அனுமதியினை நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவோம் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வெளிப்படையாக தெரிவித்திருந்தது. மேலும் நேற்றைய தினம் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிரிகளுடைய தாக்குதல்களுக்கு நாங்கள் உறுதியாகவும் வலிமையாகவும் பதிலடிகளை வழங்குவோம். எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் எதிரிக்கு வலியை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமைந்திருக்கும். மேலும் அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ஒட்டுமொத்த தளங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் நாங்கள் முழுமையாக செய்து முடித்து விட்டோம் என ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய டெலிகிராப் ஊடகமானது இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரானிய தரப்பினர் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் களமிறக்கியுள்ளார்கள். ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை பாதுகாப்பதற்காக எல்லா விதமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக சுற்றி வர நிலை நிறுத்தியுள்ளார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முழுமையாக செய்து முடித்துள்ளார்கள். மேலும் ஈரானிய தலைமைகள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் தாக்குதல்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இரவும் இந்த தாக்குதல்கள் நடைபெறும் என அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ஒவ்வொரு இரவும் அவர்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என அமெரிக்காவினுடைய டெலிகிராப் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. ரமலான் மாதத்திலே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை அதிகரிப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் அட்டூழியங்களையும் மேற்கொள்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தயாராகி வருகின்றது. அத்தோடு ரமலான் மாதம் வருவதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பானது அல்-அக்ஸா மசூதியையும் இலக்கு வைத்துள்ளது. ரமலான் மாதத்திலே அல்-அக்ஸா மசூதியில் வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ரமலான் மாதம் முழுவதும் அல்-அக்ஸா மசூதியானது முழுமையாக இழுத்து மூடப்பட வேண்டும். பலஸ்தீனிய மக்களை அல்-அக்ஸா மசூதிக்குள்ளே அனுமதிக்க கூடாது. இதற்கு எல்லா விதமான தடை உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வலதுசாரி அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் இந்த கோரிக்கைக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சானது சில தடை உத்தரவுகளை வெளியிட்டுள்ளது. ரமலான் மாதத்தில் அல்-அக்ஸா மசூதியில் மேற்கொள்ளக்கூடிய அதிகளவான வழிபாடுகளுக்கான தடை உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. ரமலான் மாதத்திலே 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் அல்-அக்ஸா மசூதிக்கு வருகை தருவார்கள். அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் கலந்து கொள்வார்கள். ஆனால் தற்போது இவற்றுக்கான தடைகளை விதித்துள்ளார்கள். ரமலான் மாதத்திலே அல்-அக்ஸா மசூதி 5000க்கும் குறைவான பலஸ்தீனிய மக்கள் தான் அனுமதிக்கப்படுவார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரவை தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் 15000க்கும் குறைவான பலஸ்தீனிய மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அல்-அக்ஸா மசூதிக்கு நுழையக்கூடிய அதிகளவான பாதைகளை முழுமையாக இழுத்து மூடுமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது. அல்-அக்ஸா மசூதிக்குள் நுழையக்கூடிய ஒவ்வொருவரும் சோதனை செய்யப்பட்டதற்கு பின்பே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளது. குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த ரமலான் மாதத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல்-அக்ஸா மசூதியை இலக்கு வைத்துள்ளது. அல்-அக்ஸா மசூதியை மையமாக வைத்து பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கும் திட்டமிட்டுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிராகவும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிராகவுமே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளுக்கான கொடுப்பனவுகளையும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கக்கூடிய கொடுப்பனவுகளையும் கைக்கூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையானது முழுமையாக நிறுத்திவிட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய கைதிகளின் குடும்பங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக செயற்பட வேண்டும் என்றும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான அழுத்தத்தினை அதிகரிக்க வேண்டும் என்றும் கைக்கூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை கோரிக்கை விடுத்திருந்தது. அவ்வாறு செய்தால் மாத்திரமே அவர்களுடைய கொடுப்பனவுகளை வழங்குவோம் என்றும் பலஸ்தீனிய அதிகார சபை தெரிவித்திருந்தது. இப்படியான நிலைமையில் தான்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்தமாக எல்லாவிதமான பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. இந்த பொருளாதார தடையின் மூலமாக பலஸ்தீனிய கைதிகளுக்கு எந்த ஒரு இடத்திற்கும் வியாபாரத்திற்கு செல்ல முடியாது. எந்த ஒரு நிறுவனத்திலும் அவர்களை இணைத்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வங்கி கணக்குகளும் முழுமையாக முடக்கப்படும். அவர்களுடைய வியாபார வர்த்தகங்களும் முழுமையாக முடக்கப்படும். இதனால் இவர்களுடைய பொருளாதார தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என பலஸ்தீனிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதே நேரம் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த பொருளாதார தடைகளை விதித்திருப்பதன் மூலமாக விடுதலை செய்யப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் எந்தவிதமான வர்த்தகங்களையும் மேற்கொள்ள முடியாமல் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை விட்டு வெளியேறி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான திட்டத்தினை வகுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக பலஸ்தீனிய கைதிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் எப்படியாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றி விட வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த திட்டங்களையும் வகுத்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முற்றுகையானது தொடர்கின்றது. இந்த முற்றுகையினால் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 60% பிரதேசங்கள் முழுமையாக சேதமாக்கப்பட்டு விட்டன. ஜெனின் பிரதேசத்தினுடைய நகர கட்டமைப்புகள் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டன. ஜெனின் பிரதேசத்திலே வாழக்கூடிய மக்களின் பொருளாதார வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் புல்டோசர் வண்டிகள் மூலமாக தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன. கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே ஜெனின் பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தொடர்ச்சியான முற்றுகையினால் ஜெனின் பிரதேசத்திலிருந்து மாத்திரம் 40,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வெளியேறிவிட்டார்கள். இருப்பினும் இன்னும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் ஜெனின் பிரதேசத்திற்குள்ளேயே தங்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளட்டும், எங்களை இந்த நிலத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புதைத்து விடட்டும், ஆனால் நாங்கள் ஒரு பொழுதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பயந்து எங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேறப் போவதில்லை என இன்னும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் ஜெனின் பிரதேசத்தினுடைய முகாம்களில் தங்கியுள்ளார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜெனின் பிரதேசத்திற்கான உணவு மற்றும் நீர் விநியோகங்களை முழுமையாக தடுத்து நிறுத்திவிட்டது. இருப்பினும் வெஸ்ட் பேங்கின் ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் சில ரகசியமான பாதைகளை பயன்படுத்தி சவாலுக்கு மத்தியில் ஜெனின் பிரதேசத்திலே தங்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான உணவையும் நீரையும் வழங்குவதற்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மேலும் இந்த முயற்சிகளின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பல நபர்களை கைதும் செய்துள்ளது. அத்தோடு கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே ஜெனின், ஜூபாஸ், நப்லஸ், துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் இருந்து மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 1200க்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளது. மேலும் 70 பெண்களும் 30 பலஸ்தீனிய குழந்தைகளும் உள்ளடங்குகின்றார்கள். அதே போன்று கடந்த ஒரு மாதத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய தாக்குதல்களினால் 100க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 400க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களில் இருந்து தற்போது மத்திய பிரதேசத்தை நோக்கியும் நகர்ந்துள்ளது. ஜெனின், ஜூபாஸ், நப்லஸ், துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் இருந்து தற்போது ஜெருசலத்தினுடைய கிழக்கு பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்துள்ளது. இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கிழக்கு ஜெருசலம் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பல்கலைக்கழகத்தையும் முற்றுகையிட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதன்போது 5க்கும் அதிகமான பலஸ்தீனிய பல்கலைக்கழக மாணவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்பை கவருவதற்காக கைகூலி அப்பாஸ் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கைகூலி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபைக்கான எல்லாவிதமான நிதி உதவிகளையும் முழுமையாக நிறுத்திவிட்டது. இதைத் தொடர்ந்து கைகூலி அப்பாஸினுடைய PA படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடன் நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலமாக கைகூலி அப்பாஸினுடைய PA படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடமிருந்து சம்பளங்களையும் மேலதிக கொடுப்பனவுகளையும் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது கைகூலி அப்பாஸினுடைய PA படைகள் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருப்பதை விட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு கீழால் இருக்க வேண்டும் என்பதனையே டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைக்கும் சந்தர்ப்பத்தில் PA படைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு இணைப்பதற்கான வேலை திட்டமாகவே இது பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இந்த PA படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தேவையான எல்லாவிதமான உளவு தகவல்களையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இது பலஸ்தீனிய போராளிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. மேலும் தற்போது PA படைகள் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களை கடத்திச் செல்வதற்கும் ஆரம்பித்து விட்டார்கள். இவை தொடர்பான காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் பல சவால்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் கைகூலி அப்பாஸின் PA படைகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஜெனினின் மேற்கு பிரதேசத்திலும் துல்கராமின் தெற்கு பிரதேசத்திலும் நப்லஸ் மற்றும் தூபாஸ் ஆகிய பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய போராளிகள் 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் முழுமையாக களமிறக்கியுள்ளது. இவ்வாறு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறக்கி இருப்பது பலஸ்தீனிய போராளிகளுக்கு அடுத்த மிகப்பெரிய சவாலாகும். ஏனென்றால் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை போன்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை சிதைக்கக்கூடிய RPG ஏவுகணைகளும் யாசின் ஏவுகணைகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளிடம் காணப்படுவதில்லை. துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்திய வெஸ்ட் பேங்க்
பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். எனவே மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு பயன்படுத்துவதற்கு RPG ஏவுகணைகள் காணப்படுவதில்லை. பாதையோரங்களில் வெடிகுண்டுகளை புதைத்து வைத்திருப்பதன் மூலமாகவே மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை இலக்கு வைக்க முடியும். இருப்பினும் வெடிகுண்டுகளின் மூலமாக மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் சிதைக்கப்படுவது மிகவும் குறைவாகவே காணப்படும். எனவே தற்போதைய சூழ்நிலையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு RPG ஏவுகணைகளும் யாசின் ஏவுகணைகளும் மிக முக்கியமான தேவையாகும். காசாவில் உள்ள அனைத்து இளைஞர்களும் படுகொலை செய்யப்பட வேண்டும். காசாவில் எஞ்சிருக்கக்கூடியவர்களை நாங்கள் முதலில் சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என வகைப்படுத்த வேண்டும். இவ்வாறு வகைப்படுத்தியதற்கு பிறகு அனைத்து இளைஞர்களையும் முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்காலத்தினை பாதுகாப்பதற்காக நாங்கள் இவற்றினை செய்ய வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அமைச்சர் ஒரியன் ஸ்ட்ரோக் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய பணைய கைதிகளை எடுப்பதை விட போரினுடைய வெற்றியை அடைந்து கொள்வதே எங்களுக்கு மிக முக்கியமான தேவையாகும். 33 பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் இவ்வளவு விலைகளை செலுத்துவது ஒரு முட்டாள்தனமான விடயமாகும். இவற்றை செய்யக்கூடிய அரசாங்கம் ஒரு தகுதியற்ற அரசாங்கமாகவே பார்க்கப்படுகின்றது. எந்த ஒரு வெற்றி இலக்கையும் நாங்கள் முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்காக நாங்கள் பல தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் எங்களுடைய பணைய கைதிகளை தியாகம் செய்துவிட்டு காசாவிலே நாங்கள் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அமைச்சர் ஒரியன் ஸ்ட்ரோக் தெரிவித்துள்ளார். மேலும் இவருடைய கருத்துக்கு ஆதரவளிக்கும் முகமாகவும் பதிலளிக்கும் முகமாகவும் வலதுசாரி அமைச்சரான ஸ்மோட்ரிச் பாராளுமன்றத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட போகின்றீர்கள். காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான சரியான தருணத்தை நாங்கள் தீர்மானிக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவீர்கள். எங்களுடைய புதிய இராணுவ தலைமை அதிகாரியினுடைய தலைமைக்கு கீழால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு நாங்கள் காசாவிலே காண்பிக்க போகின்ற இராணுவ பலத்தையும் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்தும். எனவே இந்த தருணத்திற்காக அனைவரும் காத்துக் கொண்டிருங்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் தெரிவித்துள்ளார். எனவே காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்களும் இன்னும் ஏனைய அமைச்சர்களும் தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். 15 மாதமாக காசாவின் யுத்தகளத்திலே எதுவுமே சாதிக்க முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இதற்கு பிறகு ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்த போவதாக கூறியிருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை இவர்கள் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பித்து ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்துவதற்கு பதிலாக இவர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிகளுக்கும் உள்ளாகி விடலாம். அல்லது பலஸ்தீனிய போராளிகள் இவர்களை மேலும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய சரியான பதிலடிகளையும் வழங்கலாம். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையானது ஹமாஸுக்கு 3 விருப்பங்களை வழங்கியிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஒன்று, இந்த ஒப்பந்தத்தினுடைய முதலாவது கட்டத்தினை இன்னும் 42 நாட்களுக்கு நீடிக்க வேண்டும். அல்லது கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது அணிவகுப்புகளையோ விழாக்களையோ நடத்தக்கூடாது. அல்லது மீண்டும் போருக்கு முழுமையாக தயாராக வேண்டும் என்கின்ற 3 விருப்பங்களை ஹமாஸ் தரப்பினருக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வழங்கியிருப்பதாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாஹு இன்னும் ஒரு புதிய முன்மொழி ஒன்றையும் மத்தியஸ்தர்களிடம் முன்வைத்துள்ளார். அதாவது 2 உயிரிழந்த கைதிகளை ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்தால், எந்தவிதமான அணிவகுப்புகளும் இல்லாமல் ஹமாஸ் தரப்பினர் 2 கைதிகளையும் விடுதலை செய்தால் நாங்கள் 301 பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்கின்றோம். இதற்கு பிறகு மேலும் 2 இஸ்ரேலிய கைதிகளை விடுதலை செய்தால் இன்னும் 301 பலஸ்தீனிய கைதிகளையும் நாங்கள் விடுதலை செய்கின்றோம் என நெட்டன்யாஹு மத்தியஸ்தர்களிடம் முன்வைத்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹுவின் இந்த நிபந்தனைக்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதித்து விட்டதாகவும் இன்றிரவு இந்த கைதிகள் பரிமாற்றம் செய்யப்பட போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் 2 இஸ்ரேலிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் அதற்கு ஈடாக 301 பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் எந்த விதமான உண்மை தன்மையும் இல்லை. இந்த ஒப்பந்தத்திலே எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 6 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டதற்கு ஈடாக 602 பலஸ்தீனிய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். மத்தியஸ்தர்கள் இதற்கான எல்லா விதமான அழுத்தங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என ஹமாஸினுடைய தலைமைகளில் ஒருவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் நெட்டன்யாஹு அடம் பிடிக்கின்றார். 4 இறந்த கைதிகளை விடுதலை செய்தால் மாத்திரமே 602 பலஸ்தீனிய கைதிகளை விடுதலை செய்வேன் என நெட்டன்யாஹு தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். அதாவது நெட்டன்யாஹு ஹமாஸ் தரப்பினரே இந்த போரை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தொடர்ச்சியாக ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாகவும் ஒப்பந்தத்தினை மீறி செயற்படுவதன் மூலமாகவும் ஹமாஸ் தாங்கிக் கொள்ள முடியாமல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இந்த போரை
ஆரம்பிக்க வேண்டும் என்று நெட்டன்யாகு விரும்புகின்றார். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதை விட ஹமாஸ் தரப்பினரே இந்த போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அதன் மூலமாக சாதகமான விளைவுகளை நெட்டன்யாகுவினால் பெற்றுக் கொள்ள முடியும். ஹமாஸ் தரப்பினரே மீண்டும் போரை ஆரம்பித்தால் சர்வதேச அழுத்தங்களையும் உள்நாட்டு அழுத்தங்களையும் இலகுவாக நெட்டன்யாகு சமாளித்து விடுவார். இதனால் தான் தற்போது சூழ்ச்சி திட்டங்களையும் அழுத்தங்களையும் தொடர்ச்சியாக நெட்டன்யாகு வழங்கி காசாவில் மீண்டும் போரை ஹமாஸை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார். அத்தோடு இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில் சூழ்ச்சி திட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தத்தினை செயற்படுத்துவதை விட மீண்டும் போரை ஆரம்பிப்பதே ஒரு சிறந்த முடிவாகவும் அமைந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் இதற்கமைவான முடிவுகளை பலஸ்தீனிய எதிர்ப்பு தலைமைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.